ஹலோ, வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி வந்து செக்ஸ் ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி அப்படிங்கிற புக்கில் இருந்து டோர்கம் சராயதரன் அவர்கள் எழுதின புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 11 ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து இதே புக்கிலேருந்து ஒரு 4 ஸ்டடி செஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட யூடியூப் சேனலில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். ஏன்னா கொஞ்சம் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து புரியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒவ்வொரு செஷனையும் ஒரு தனி சாப்டராக கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த சிலபஸ் வந்து எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுத்தடுத்த சாப்டருக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கிறனால ஸோ கொஞ்சம் கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 135 இருக்குது. ஸோ இந்த புக் வந்து ஒரு பெரிய புக் இது. ரைட், ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரணும். ஸோ அவர் எதுக்காக வந்து செக்ஸ் ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருக்கார் த ஆத்தர், த கிரேட் டீச்சர். ஸோ எதனால் வந்து அவர் அதில் வந்து மேனை வந்து அவர் வந்து சேர்க்கலை. அதே சமயத்தில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பாய் சைல்டு அப்படிங்கிறது வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, when we prepare conscious mothers, ஆக்சுவலாக ஓகே இன்னொரு ஃபோன்லையும் இது ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனையும் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ரைட், ஸோ when we prepare conscious mothers, we will have a conscious humanity. Of course, similar courses must be given to boys. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கான்ஷியஸ் மதர்ஸை அப்புறம் நம்ம ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சிங்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க தாய் ஆகும்போது அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸோட இந்த சாப்டரோட ஒரு மெயின் தீமே. ஸோ அப்போ இந்த டீச்சிங்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு சிறந்த தாயாக வருவாங்க, சிறந்த மதராக வருவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மதராக வரும்போது அவங்களால ஒரு நல்ல சமுதாயத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஒரு பெண் குழந்தைக்கு வந்து இந்த டீச்சிங்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. Of course, similar courses must be given to boys, but the most important part of the society and the family is the mother. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பையங்களுக்கும் கூட இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆனாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, similar courses must be given to boys, but the most important part of the society and the family is the mother. அப்போ ஒரு சமுதாயமாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் அதில் தாய்க்கு வந்து மிக முக்கியமான பங்கு, ஒரு மதர் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறனால ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தா ஸோ அவங்க அந்த குடும்பத்துக்கே வந்து கற்றுக் கொடுப்பாங்க, சொசைட்டிக்கே. ஸோ அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த என்டையர் சொசைட்டியுமே அந்த டீச்சிங்ஸை வந்து கற்றுக்கும் அப்படிங்கிறனால ஒரு பெண் குழந்தைக்கு இதை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எ கான்ஷியஸ் மதர் நாட் ஓன்லி கேன் ப்ராப்பர்லி எஜுகேட் ஹர் சில்ட்ரன், பட் ஷி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஆல்சோ. அப்போ இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கேதர் பண்ண ஒரு தாயானவள், ஒரு மதரானவங்க, ஸோ நாட் ஓன்லி கேன் ப்ரிப்பேர் ப்ராப்பர்லி எஜுகேட் ஹர் சில்ட்ரன். ஸோ தன்னோட குழந்தைக்கு மட்டும் அதை வந்து கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தன்னோட ஹஸ்பண்டோட லைஃப்லையும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ டோர்கம் சராதரன் வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு சாப்டர் வந்து இந்த புக்கோட ஒரு பார்ட் தான் அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சிலபஸ். ஸோ அந்த சாப்டரை மட்டும் ஒரு தனி புக்காக கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் வந்து டோர்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தன்னோட கணவன் வந்து டம் பர்சன், அவர் எக்ஸாக்டாக அந்த வார்த்தையை வந்து போட்டிருக்காங்க. ஒரு டம் பர்சனாக இருந்தால் கூட ஒரு மனைவியானவர் வந்து தன்னோட தாட்ஸை வந்து தன்னோட எண்ணங்கள் மூலமாக அவரை வந்து ஒரு பெட்டர் பர்சனை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு மேஜிக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் திரும்ப 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 தன்னோட கணவனை வந்து ஒரு சிறந்த நபராக இருக்கிற மாதிரி அவங்க அந்த தாட்டை வந்து தன்னோட கணவனுக்கு அனுப்புறது மூலமாக ஒரு டம்பஸ்ட் ஒரு கணவரை கூட ஒரு சிறந்த பர்சனாக வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த புக்கில் வந்து அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதனால தான் இந்த மாதிரியான காரணங்களால தான் வந்து ஸ்பெஷல் டீச்சிங்ஸ் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, the young woman theoretically will be ready to conduct her life.
ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 30 minutes அதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா the young woman theoretically will be ready to conduct her life to make wise choices and to enter into the life of motherhood with a great sense of responsibility and maturity. The young woman theoretically will be ready to conduct her life. ஸோ அப்போ இந்த அந்த ஸ்பெஷல் டீச்சிங்ஸை வந்து அந்த பெண் குழந்தையானவர் வந்து அது எவ்வளோ நாள் கற்றுக்கணும் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு வந்து அவங்க வந்து ரெடி ஆவாங்க டு மேக் வைஸ் சாய்ஸஸ். ஸோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. மிக முக்கியமாக எந்த தருணத்தில் தன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல வைஸ் சாய்ஸஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் 70% மேலே வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல எஸ்பெஷலி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் தான் வந்து மிக அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது ஃபைனலாக எண்டாகிறது வந்து ஸோ இங்கே தான் வந்து இது எண்டாகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும், அது எதனால வருது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே யாருமே வந்து ஒரு சிறந்த நிருபணர்கள் அப்படிங்கிறது வந்து யாருமே இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரியான டீச்சிங்ஸ்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்போது யாரோட உதவியுமே இல்லாமல் அவங்களால வந்து எல்லா தருணங்களையும் ஒரு வைஸ் சாய்ஸை வந்து அவங்க வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் டு என்டர் இன் டு த லைஃப் ஆஃப் மதர்ஹுட் வித் அ கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி. இப்போ அதே சமயத்தில் அந்த லைஃப் ஆஃப் மதர்ஹுட் அப்படிங்கிறதுல அவங்க சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே இங்கிலீஷ்லேயே விட்டா ஸோ அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ அப்போ அந்த லைஃப் ஆஃப் மதர்ஹுட்டுங்கிற அந்த ஃபேஸில் அந்த பெண் குழந்தையானவர் வந்து அது லைஃப் ஆஃப் மதர்ஹுட் வரும்போது அவங்க குழந்தையாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த ஃபேஸ்க்கு வரும்போது அவங்க வந்து மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியும் அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபேஸுக்கு அவங்க வரக்கூடிய தருணத்தில் யாருமே அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இது சம்மந்தப்பட்ட டீச்சிங்ஸை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கேர்ள்ஸ் அண்ட் உமன் ஆல்வேஸ் ஹேவ் அ விஷன் அண்ட் இஃப் ஒன் கேன் கிரியேட் அ சிஸ்டம் ஆஃப் ரீஓரியன்டேஷன் women can be guided into the right direction and eventually produce a higher level of humanity than we have today. So it is very important that girls and women always have a vision. So அப்போ ஒரு பெண்ணானவரோ ஒரு பெண் குழந்தையோ ஒரு பெண்ணானவரோ எப்போதுமே வந்து ஒரு விஷனை வந்து அவங்க வந்து வச்சுக்கணும். அண்ட் இஃப் ஒன் கேன் கிரியேட் அ சிஸ்டம் ஆஃப் ரீஓரியன்டேஷன். ஸோ அப்போ அந்த ஃபோக்கஸை வந்து அவங்களுக்கு அந்த விஷன் மூலமாக தான் என்ன மாதிரியான ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சரியான விஷனை தேர்ந்தெடுத்து அவங்க அதை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது உமன் கேன் பி கைடட் இன் டு த ரைட் டைரக்ஷன் அண்ட் இவென்ச்சுவலி ப்ரொடியூஸ் அ ஹையர் லெவல் ஆஃப் ஹியூமானிட்டி தேன் வி ஹேவ் டுடே. ஸோ அப்போ அவங்கள ஒரு சரியான பாதையில் வந்து நம்ம வந்து அவங்க வழி நடத்தப்பட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு மிக உயர்ந்த சமுதாயத்தை அவங்களால வந்து படைக்க முடியும். இப்போ இருக்கிறத காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு சமுதாயத்தை படைக்கிறதுல மிக பெரும் பங்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படித்த நம்ம ஸ்டடி பண்ண அந்த 4 செஷன்லையும் ஒரு பெண்ணோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆணை விட எவ்வளோ மிக முக்கியமானதுங்கிறதையும் நம்ம அதில் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ நம்ம பேசல அந்த புக்கில் இருக்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ரைட். அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும்னா அது என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத இங்கே டாக்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன கற்றுக் கொடுக்கணுங்கிறத அவர் இங்கே வந்து சொல்லலை. ஸோ அதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ரைட். When a girl is 12 years old, she must start through a training for the task of motherhood. ஸோ அப்போ அந்த டாஸ்க் ஆஃப் மதர்ஹுட் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை வந்து அவங்களுக்கு 12 வயது முடிந்த உடனே அதை வந்து தொடங்கி விட வேண்டும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. டாஸ்க் ஆஃப் மதர்ஹுட். ஸோ எகெயின் வந்து ஸோ இதையும் நம்ம தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே விட்டோம்னா ஸோ அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அதோட மீனிங். ஸோ அப்போ அந்த டாஸ்க் ஆஃப் மதர்ஹுட்டை அதுக்கான ட்ரைனிங்கை 12 வயது முடிந்த உடனே அவங்களுக்கு தொடங்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. During this period, she will learn about her organs, about the mechanism of pregnancy, about the signs of sex, about various dangers and diseases, and about diet and food, about preventive medicine, about dignity and morality. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த பீரியடில் வந்து தன்னோட உடல் உறுப்புகளை பற்றியும் ப்ரெக்னன்சி அப்படின்னா என்ன அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டயட் அண்ட் ஃபுட்டை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும் ப்ரீவென்டிவ் மெடிசனை பற்றியும் அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து டிக்னிட்டி அண்ட் மாரலிட்டியோட ஸோ தன்னோட கௌரவத்தையும் தன்னோட டிசிப்ளினையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம
அந்த டிகினிட்டியும் மாரலிட்டியும் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறதையும் அவங்க இந்த பீரியட்ல வந்து கற்றுக்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த 12 வயதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த டீச்சிங்ஸை இந்த கல்விக்கான சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட 19 வயது வரைக்கும் அதை நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 வருடம் அல்லது 8 வருடங்கள் வந்து அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ we have marvelous scientific knowledge which can be organized in a way that girls systematically learn about themselves and about their future responsibility. ஸோ நமக்கு வந்து நம்ம அறிவியல் பூர்வமான அறிவு நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த நாலேஜை வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்தோன்னா ஸோ அவங்க வந்து தன்னை பற்றி வந்து தெரிந்து கொள்வாங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சரில் அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்கிறது சொல்கிறாங்க. ஸோ the period of age 12 through 19 can be divided into 4 cycles of instruction. ஸோ அப்போ 12 வயதுலேருந்து 19 வயது வரைக்கும் அதை 4 சைக்கிளாக வந்து பிரிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து ஒரு 1 year பீரியட். அந்த 1 year பீரியடில் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிசிப்ளின்ஸை ஃபிசிக்கல் பாடியை பற்றின அதையும் அது சம்மந்தப்பட்ட டிசிப்ளின்ஸையும் அந்த 1 yearக்கு வந்து கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதோட சிலபஸ் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சைக்கிள் இன்க்ளூட்ஸ் எஜுகேஷன் அபவுட் ஹர் இமோஷனல் நேச்சர். ஸோ அவங்களோட அந்த இமோஷனல் நேச்சர்னா என்ன அப்படிங்கிறத 2 வருடங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சிலபஸை அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. The third cycle includes education about her mental nature. ஸோ அவங்களோட அந்த மென்டல் நேச்சர்னா என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு வந்து அதை பற்றின சிலபஸ் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ண சொல்கிறாங்க. The fourth cycle is a spiritual orientation. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த 4th சைக்கிள் வந்து ஒரு 2 years இருக்குது. ஸோ அந்த 2 yearsல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனும் அந்த சிலபஸில் வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ரைட். ஸோ the first cycle lasting 1 year, each girl not only will learn about her physical constitution but also about the process of pregnancy and the formation of child with the related problems and their solutions. ஸோ தன்னோட ஃபிசிக்கல் பாடியை பற்றி மட்டும் கற்றுக்காம ப்ராசஸ் ஆஃப் ப்ரெக்னன்சினா என்ன, ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க 12 வயது முழுதோடையே அதை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அதை கற்றுக் கொடுக்கறது வந்து அந்த வீடியோ டீச்சிங்ஸோட கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. பிக்சர் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபீமேல் டீச்சர்கிட்ட அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து அதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் நோட்ஸ், வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த விளக்கங்கள் மூலமாக அவங்க இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ throughout the course emphasis must be laid upon how a mother's physical knowledge and physical condition will affect her child in the future. ஸோ அப்போ அந்த 1 yearல வந்து இந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததோட அதோட சேர்த்து ஒரு தாயோட ஃபிசிக்கலாக அவங்க என்னெல்லாம் நாலேஜ் கேதர் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு தாயோட ஃபிசிக்கல் பாடியோட கண்டிஷன் வந்து பிறக்க போகிற வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய என்ன மாதிரிலாம் இம்பேக்ட் பண்ணுங்கிற விஷயத்தையும் அதோட வந்து சேர்த்து கற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் 12 வயது முடிந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் டீச்சரை வச்சு கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 12 வயதுலேயே இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது அவங்க தன்னோட பாடியை பற்றின முக்கியத்துவம் என்னங்கிறத அவங்க கற்றுக்கிட்டு அந்த டிகினிட்டி அண்ட் மாரலிட்டியோட அவங்க வாழ்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்திக்குவாங்க. ஸோ அவங்க 20 வயது நிறைவடையும் போது அவங்க இந்த உலகத்தில் மிஸ்டரி ஆஃப் உமன்ஹுட்டை பற்றின முழு இன்ஃபர்மேஷனையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் லைஃப்பில் வைஸ் சாய்ஸஸ் எல்லா விதத்துலேயும் வைஸ் சாய்ஸஸ் அவங்க எடுத்துகிட்டு சிறப்பாக அவங்க வாழ்க்கையை அமைத்து ஒரு மிகச்சிறந்த தாயாக உருவாகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் 20 வயசுல வந்து அவங்க வந்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் அது வந்து சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் சைக்கிள், ஸோ 13 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் சைக்கிள் which lasts 2 years, the courses will explain the emotional nature of woman. ஸோ ஒரு பெண்ணோட இமோஷனல் நேச்சரை பற்றி அந்த 2 வருஷம் வந்து கற்றுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன கற்றுக்க போகிறாங்க, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். ஸோ நெகட்டிவ் இமோஷன்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னால் என்னங்கிறத கற்றுக்க போகிறாங்க. ஸோ தேர் எஃபெக்ட் ஆன் த பாடி. ஸோ அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸும் பாசிட்டிவ் இமோஷன்ஸும் அவங்க பாடியில் என்ன விதமான விளைவுகளை உண்டாக்குறது அப்படிங்கிறத அவங்க கற்றுக்க போகிறாங்க. their effect on the child. ஸோ நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வந்து குழந்தைகள் எப்படி பாதிக்குங்கிறத அவங்க கற்றுக்க போகிறாங்க. ஹவு டு சப்ளிமேட் ஒன்ஸ் இமோஷன்ஸ். சப்ளிமேட் ஒன் இமோஷன்ஸ் அப்படின்னா ஒரு விதமான உணர்வுகளை வேறு விதமான உணர்வாக மாற்றிக்கொள்ளக்கூடிய குவாலிட்டி தான் சப்ளிமேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த சப்ளிமேஷனை பற்றி செப்பரேட்டாக வந்து டார்க்கம் வந்து ஒரு சாப்டரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு கிரியேட் கிரேட்டர் ஆஸ்பிரேஷன்,
வாட் லவ் இஸ் அண்ட் ஹவு டு யூஸ் இட் வைஸ்லி. ஸோ அப்போ ஆஸ்பிரேஷன்னா என்ன, அதை பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லவ்னா என்ன, அதோட ரியல் மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த லவ்வை வந்து நம்ம வைஸாக நம்ம எப்படி வந்து புத்திசாலித்தனமாக எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் ஹவு டு எலிமினேட் இனர்ஷியா, டிப்ரெஷன் அண்ட் நெகட்டிவிட்டி. ஸோ அப்போ தன்னோட லைஃப்பில் நம்ம எப்போல்லாம் வந்து இனர்ஷியான ஒரு சோர்வு அடைகிறோம், ஒரு டிப்ரெஷன் வருது அல்லது ஒரு நெகட்டிவிட்டியால் நம்ம அஃபெக்ட் ஆகும்போது அதுலேருந்துலாம் நம்ம வந்து எப்படி மீளணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் எந்த வயசில் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க, 13 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ளே இதெல்லாம் வந்து அவங்க வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ லவ் மஸ்ட் பி லுக்ட் அட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ லவ்னா என்னங்கிறத சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் லவ் மஸ்ட் பி லுக்ட் அட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். ஸோ பல வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து அந்த லவ்னா என்னங்கிறதையும் கற்றுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. சச் அஸ் ஃப்ரெண்ட்லி லவ்னா என்ன, மதர்லி லவ்னா என்ன, ஹஸ்பண்ட்ஸ் லவ்னா என்ன, ஃபேமிலி லவ்னா என்ன, லவ் ஃபார் பியூட்டினா என்ன, குட்னஸ் அண்ட் ட்ரூத்னா என்னங்கிறது எல்லாத்தையுமே அந்த பெண் குழந்தையானவர் வந்து 15 வயதுக்குள்ள 13 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ள அதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. This cycle will also include courses on how to develop a woman's love nature, how to guide her love nature in social life. ஸோ அப்போ அந்த லவ் நேச்சரை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, ஸோ அந்த லவ் அப்போ அந்த லவ் ஹவு டு கைடு ஹர் லவ் நேச்சர் இன் சோஷியல் லைஃப். ஸோ அப்போ அந்த சமுதாயத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த லவ் நேச்சரை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம சிறந்த வாழ்க்கையை வாழ்றது, அண்ட் ஹவு டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் இமோஷன் அண்ட் லவ். ஸோ ஒரு உணர்வுனா என்ன, அன்புனா என்ன, அது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது. ஸோ இந்த இமோஷன்னா என்ன, லவ்னா என்னங்கிறது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதனால தான் ஸோ நிறையா விஷயங்களை வந்து லவ் காதல் நினச்சி நம்ம சில இதில் போய் வலையில் போய் சிக்கிக்கிறாங்க. ஸோ அப்போ உணர்வுனா என்ன, அன்புனா என்ன, அது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ட்ராப்லலாம் போய் வந்து சிக்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறக்காக இதை வந்து கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் திஸ் சைக்கிள் த டீச்சர் வில் வாட்ச் த கேர்ள்ஸ் and help them with practical to the point suggestions. So during this cycle the teacher will watch the girls and help them with practical to the point suggestions. ஸோ அப்போ அந்த 2 வருடமும் வந்து அவங்களுக்கு கற்றுக்கு கொடுக்க அந்த டீச்சரானவங்க வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக எந்த விஷயத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அல்லது அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே அந்த டீச்சர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்புல அந்த 15 வயது முடிந்ததுக்கப்புறமா தேர்ட் சைக்கிள் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து சொல்லித்தர சொல்கிறாங்க. 16-17 வயதில் வந்து 2 வருஷம் வந்து அந்த அவங்க கற்றுக்கணும். ஸோ அதை என்ன கற்றுக்க சொல்கிறாங்க, த தேர்ட் சைக்கிள் லாஸ்டிங் 2 இயர்ஸ் இஸ் டெடிகேட்டட் டு த மென்டல் நேச்சர் ஆஃப் உமன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் பற்றி கற்றுக்குறாங்க, அடுத்த சைக்கிள் வந்து இமோஷன்ஸ் பற்றி கற்றுக்குறாங்க. ஸோ 3வது சைக்கிளில் வந்து அவங்களோட மென்டல் நேச்சரை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், மென்டல் நேச்சர்னா என்னங்கிறத அந்த 3வது சைக்கிளில் வந்து அவங்க வந்து கற்றுக்க போகிறாங்க. ஸோ திஸ் ட்ரைனிங் இன்க்ளூட்ஸ் கோர்சஸ் ஆன். ஸோ அப்போ அது என்னென்னலாம் கற்றுக்க போகிறாங்க, திஸ் ட்ரைனிங் இன்க்ளூட்ஸ் கோர்சஸ் ஆன் நம்பர் 1 ஹவு த மைண்ட் அஃபெக்ட்ஸ் த பாடி. ஸோ ஒரு எண்ணமானது உடலை எப்படிலாம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கணும். நம்பர் 2 how a mother's thought affect her child during pregnancy and after. ஸோ ஒரு தாயோட எண்ணமானது தாட்ஸ் ஆனது குழந்தையை வந்து தன்னோட வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை இருக்கும்போது எப்படி பாதிக்கும், அதுக்கப்புறம் எப்படி பாதிக்குங்கிறதையும் அந்த பெண்ணானவர் வந்து 16 வயதுல வந்து கற்றுக்க போறாங்க. ஸோ வாட் இஸ் மைண்ட், மைண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக்க போறாங்க. வாட் இஸ் தாட், தாட்னா என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக்க போறாங்க. 5th பாயிண்ட் ஹவு டு கல்டிவேட் ஹையர் அண்ட் யூஸ்ஃபுல் தாட். ஸோ உயர்தரமான தாட் எண்ணங்கள்லாம் என்னங்கிறத வந்து அந்த பெண் குழந்தை வந்து கற்றுக்க போகிறாங்க. நம்பர் 6 ஹவு டு பி கிரியேட்டிவ். ஸோ கிரியேட்டிவாக இருக்கிறது எப்படிங்கிறத வந்து கற்றுக்க போகிறாங்க. நம்பர் 7 ஹவு த மைண்ட் கேன் பி யூஸ்டு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த சைல்ட், ஹஸ்பண்ட், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ அப்போ 15 வயதிலேயே வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து மனதை பயன்படுத்தி லைஃப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதனால குழந்தைகளாலும் கணவராலும் உறவினர்களாலும் இந்த சமுதாயத்தினாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து மனதை பயன்படுத்தி சால்வ் பண்றது, ஸோ அந்ததையும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிறத சொல்றாங்க. நம்பர் 8 வாட் இஸ் திங்கிங். ஸோ திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. நம்பர் 9 ஹவு டு டெவலப் பியூர் கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங். ஸோ அப்போ பியூரா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான திங்கிங்கை எப்படி டெவலப் பண்ணணும் அதை வந்து கற்றுக் கொடுக்கறது சொல்றாங்க. நம்பர் 10 வாட் இஸ் டெலிபதி. டெலிபதினா என்ன அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. நம்பர் 11 ஹவு அவர் தாட்ஸ் அஃபெக்ட் அவர் லைஃப்.
ஸோ நம்மளோட தாட்ஸ் வந்து நம்ம லைஃபை எப்படிலாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதையும் கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ லக்கிலி டார்கன் சொன்ன இந்த மென்டல் நேச்சரை கற்றுக்கிறதுல இந்த 11 சப்ஜெக்ட் டாபிக்ஸும் இது எல்லாத்துக்குமே டோர்கம் சனாதனன் வந்து புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்னடா ஏதோ ஒரு டீச்சிங்ஸை சொல்லிட்டு கடைசியில் புக் வாங்க வைக்கிறாரா நீங்கள் நினைக்காது. ஸோ இந்த 16 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எந்த புக்கில் இருந்தாலும் சிலபஸை நீங்கள் வந்து எடுத்துட்டு அந்த பெண்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து புத்தகங்களாக வந்து டோர்கம் சார் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் தவிர ஸோ உங்களை இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னோ இல்லை இந்த சிலபஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் தான் இருக்குங்கிறத சொல்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஸோ இந்த 11 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வேற ஏதாவது சோர்சஸ்லேருந்து கூட நீங்கள் கேதர் பண்ணி ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்து டீச் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ தீஸ் கோர்சஸ் மஸ்ட் பி சிம்பிள் அண்ட் ஃபுல் ஆஃப் ஃபேக்சுவல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 11 டாபிக்ஸும் வந்து ரொம்ப சிம்பிளாக டிராஃப்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த கோர்சஸ் எக்ஸசைஸ் கேன் பி கிவன் டு கல்டிவேட் தேர் ஹையர் திங்கிங். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் முடியும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹையர் திங்கிங் எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைசஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. Strong emphasis must be put upon how to cultivate discrimination. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த மென்டல் நேச்சரை வந்து கற்றுக் கொடுக்கும் போது எப்படி டிஸ்கிரிமினேஷனா என்னன்னா எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, பகுத்தாய்ந்து பார்த்தல் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து மீனிங் டிசர்ன்மெண்ட் அல்லது அப்படி சொல்லலாம். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பகுத்தாய்ந்து பார்த்து எது சரி எது தவறு என்று கற்றுக்கொள்வது, அதுதான் வந்து டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த மென்டல் நேச்சரை கற்றுக்கக்கூடிய இந்த 2 வருஷத்துல இந்த டிஸ்கிரிமினேட்டரி பவரை கிரியேட் பண்றதுக்கு நிறைய எம்பசிஸ் வந்து கொடுக்கணுங்கிறது வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஹவு டு see things from as many view points as possible. ஸோ ஒரு விஷயத்தை பல ஆங்கிள் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதையும் அதையும் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த 11 டாபிக்ஸ்லையும் இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் அண்ட் ஒரு விஷயத்தை பல ஆங்கிள் எப்படி வந்து பார்க்கறதுங்கிறதுக்கு எம்பசிஸ் கொடுத்து நம்ம ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்தோம்னா அந்த டாஸ்க் ஆஃப் மதர்ஹுட்ல அவங்க இந்த 15 இயர் அவங்க முடியும் போது கிட்டத்தட்ட 70-75 மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிறந்த தாயாக எப்படி இருக்கணுங்கிறத 15 வயதிலே வந்து அவங்க வந்து கத்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபைனலாக வந்து டூரிங் த 4th சைக்கிள் லாஸ்டிங் 3 இயர்ஸ். ஸோ அப்போ 16 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 19 வயது வரைக்கும் 3 வருடத்துக்கான சிலபஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டியூரிங் த 4th சைக்கிள் லாஸ்டிங் 3 இயர்ஸ் ஈச் கேர்ள் மஸ்ட் லேர்ன் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்னா என்னது? ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்னா வந்து சில ஸ்கூல்ஸ்ல வந்து வெர்ச்சூஸ்ன்னு சொல்றாங்க, சில ஸ்கூல்ஸ்ல கேரக்டர் பில்டிங்கிறது சொல்றாங்க. ஸோ டோர்கம் சனாதனை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்னு சில விஷயங்கள் சொல்றாங்க, வெர்ச்சூஸ்ன்னு சொல்லி சில லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வைசஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன வைசஸை நம்மகிட்ட இருந்து அகற்றணும், என்னென்ன வெர்ச்சூஸை நமக்குள்ள டெவலப் பண்ணிக்கணும், என்னென்ன ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து டோர்கம் சனாதனியன் ஸ்கூல்ல வந்து ஒரு கிளியர் ஷெட்யூலா வந்து செட்டப்பா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அதை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து பல ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்திருக்கனால நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட இனி எந்த ஸ்கூல்ல இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதுல இருந்து அந்த சிலபஸ் எடுத்துட்டு அந்த பெண் குழந்தைக்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுத்துக்கலாம். So, lasting 3 years, each girl must learn about spiritual values. This cycle should include the courses on. So, அந்த 16 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இந்த சிலபஸ்லாம் அந்த பெண் குழந்தைக்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். இம்மார்டாலிட்டி. ஸோ அந்த இம்மார்டாலிட்டினா என்னங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கணும். நம்பர் 2 ரீஇன்கார்னேஷன், அதை பற்றி நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ ரீஇன்கார்னேஷன் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்மாவை பற்றின டீச்சிங்ஸும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஹையரார்கி. ஸோ ஹையரார்கினா என்ன? ஹையர் பீயிங்ஸ்னா யாரு, ஏஞ்சல்ஸ்னா யாரு, சோலார் ஏஞ்சல்ஸ்னா யாரு, ஹையர் சோல்னா யாரு, டிவைன்னா யாரு, டிவைன் ஸ்பார்க்னா யாரு, இதெல்லாமே வந்து அந்த சிலபஸ்ல வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஏஞ்சல்ஸை பற்றின டீச்சிங்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன். ஸோ இம்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னா ஹையர் பீயிங்ஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய மெசேஜஸை வந்து நம்ம வந்து ஒரு பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து இங்க நம்ம செயல்படுத்துறது தான் வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஹையர் பீயிங்ஸ் வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து அப்படியே வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரியோ ஒரு SMS மாதிரியோ நம்மளோட கான்சியஸ்னஸ்ல வந்து வரும். ஸோ அந்த விஷயத்த நம்ம பிசிக்கலா
எக்ஸிக்யூட் வந்து பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ரெஷன். ஸோ அந்த சயின்ஸ் என்னங்கிறத அவங்க கற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதும், ஸோ நம்ம எப்படி வந்து மற்ற நல்ல விஷயங்களை பார்த்து இன்ஸ்பயர் எப்படி ஆகுறங்கிற அந்த சயின்ஸையும் அவங்க வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த மெடிடேஷனை வந்து அவங்க கற்றுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷனை பற்றி ஓரளவு கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து கான்டம்ப்ளேஷன், சிந்தனை செய்தல். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கிரேட் ஹீரோஸ்லாம் யார் யாருங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் ஜீனியஸஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச ஜீனியஸஸை பற்றின டீச்சிங்ஸை வந்து சொல்லித்தர சொல்கிறாங்க. லீடர்ஸை பற்றி சொல்லித்தர சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப முக்கியமாக வந்து சேக்ரெட்னஸ் ஆஃப் லேபர் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ சாக்ரிஃபைஸ் அண்ட் லேபர்னா என்ன, சாக்ரிஃபைஸ்னா என்ன, அதோட புனிதத்தன்மை என்னங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ லக்கிலி வந்து இந்த சிலபஸும் டோர்கம் சராதேவனோட டீச்சிங்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறையா டீச்சர்ஸும் எழுதியிருக்காங்க. நீங்கள் இப்போ சுவாமி விவேகானந்தோட புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு 90% இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவர் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பரமஹம்ச யோகானந்தர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு சிலபஸ் எழுதிக்கலாம். ஸோ புத்தாவோட டீச்சிங்ஸ்லேருந்து நம்ம வந்து சிலபஸ் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இசோட்டரிக் டீச்சிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆலிஸ் பேலி, மேடம் பிளவாட்ஸ்கி மாதிரியான டீச்சர்ஸோட டீச்சிங்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சிலபஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த 4 விஷயத்தையும் அவங்க 12 வயசுலேருந்து 19 வயதுக்குள்ள அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் தி ஸ்போர்ட் சைக்கிள் the young woman theoretically will be ready to conduct her life. ஸோ அவங்களோட வாழ்க்கையை வந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுக்கொண்டு அவங்க ரெடியாக இருப்பாங்கங்கிறத சொல்கிறாங்க. டு மேக் வைஸ் சாய்ஸஸ். ஸோ எல்லா விஷயத்துலையும் புத்திசாலித்தனமான முடிவு எப்படி எடுக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் டு என்டர் இன் டு த லைஃப் ஆஃப் மதர்ஹுட். ஸோ அப்போ அந்த மதர்ஹுட்டுங்கிறத வந்து அதை அவங்க மேபி அவங்க ஒரு 25 வயசில் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டால் கூட ஸோ அந்த 19 வயது முடிவிலே இது எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா மதர்ஹுட்னா என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி வித் அ கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி. ஸோ மிகப்பெரிய பொறுப்புணர்வோடையும் ஒரு ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியோடையும் லைஃப் ஆஃப் மதர்ஹுட்னா என்னங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஐ ஆம் ரிப்பீட்டிங் திஸ், when we prepare conscious mothers we will have a conscious humanity. ஸோ அப்போ ஒரு நல்ல தாய் வந்து ஒரு கான்ஷியஸ் மதர் வந்து கிடைச்சாங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு பெட்டரான சமுதாயத்தை வந்து அவங்க வந்து உருவாக்க முடியும். அஃப்கோர்ஸ் சிமிலர் கோர்சஸ் மஸ்ட் பி given to boys, பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் த ஃபேமிலி இஸ் த மதர். ஸோ பசங்களுக்கு இதை ஆண் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். பட் அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் வந்து மிக முக்கியமானவங்க ஒரு குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும். ஸோ அவங்களுக்கு கொடுத்தோன்னா ஸோ அவங்க வந்து தன்னோட குழந்தைகளுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட ஹஸ்பண்டோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரது மூலமாக ஸோ ஒவ்வொரு தாயானவங்களும் தன்னோட குழந்தையும் கணவனையும் மாற்றும் போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்துச்சுன்னா என்டையர் சொசைட்டியுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சராய் வந்து சொல்லி வந்து அவங்க வந்து முடிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த சிலபஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரியேட் பண்ணுறீங்க. நமக்கு ஒரு 1 year வேணும். நமக்கு ஒரு பேசிக்காக நமக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜஸ்லாம் நமக்கு இருந்தால் நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு 1 yearல வந்து இந்த சிலபஸை கிரியேட் பண்ணி பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து டீச் பண்ணோன்னா பெட்டர் மதரை வந்து அவங்க 19 வயசு 20 வயசு ஆரம்பத்திலே அவங்க வந்து ஒரு பெட்டர் மதர்ஹுட் நாலேஜோடு வந்து அவங்க வருவாங்க. ஸோ ஒரு மிக சிறந்த சமுதாயத்தை நம்மளால் வந்து உருவாக்குறதுல நம்ம மிகப்பெரிய பங்கு எடுக்க முடியுங்கிறத இந்த சாப்டரில் வந்து டோர்கம் சராதன் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ் வந்து இந்த பெரிய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து நமக்கு செக்ஸ் பற்றின நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் நம்மளால் வந்து ஒரு ஃப்ரீயாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ அந்த சாப்டர்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். பட் அதே சமயத்தில் வந்து இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம எதையுமே எடிட் பண்ண வேண்டியதில்லை, எதையுமே வந்து வார்த்தைகளை மாற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அதில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே ரீட் பண்ணி பண்ணும்போது ஸோ அது இன்னும் தமிழை விட இங்கிலீஷில் வந்து அது பெட்டராக வந்து கண்டக்ட் பண்ண முடியுது. ஸோ அதையும் நம்ம வந்து எவ்ரிடே மார்னிங் 5:30 to 6:30 வந்து நம்ம ஒரு செஷனாக வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் அனுப்புகிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா அதே தான் நம்ம இந்த மாதிரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 6:30 to 7 o'clock வந்து நம்ம தமிழில் வந்து அதை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதை எல்லாரும் பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க பழைய 4 வீடியோஸை தயவுசெய்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றது வந்து நல்லா புரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா லேடிஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ் அனுப்பி பார்க்க சொல்லி ஸோ அடுத்தடுத்த செஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஸோ நிறைய
எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வெறும் இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் இதை அப்ளை பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஹோமோசெக்சுவாலிட்டினா என்ன, அது எதனால வந்து அதனால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா, அதுக்கு ரெமெடி இருக்காங்கிறதுக்கெல்லாம் டோர்கம் வந்து சாப்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் நாங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்து ஒரு 4 செஷன்ஸாக 1 hour செஷனாக கண்டக்ட் பண்ணி முடிச்சு, ஸோ அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறங்கிற டெக்னிக்ஸ் தான் நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு காலையில் கூட வந்து ஒரு சர்வே மாதிரி அனுப்பணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அதை கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நான் அதை டீச் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அனுப்பியிருந்தோம். ஸோ நான் அதை நம்ம தமிழில் அதை எப்படி கண்டக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் தாராளமாக வந்து அட்டன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டேக் கேர், பாய் பாய். நம்ம வந்து அடுத்த டியூஸ்டே நம்ம இதே 6:30 to 7 o'clock இதோட இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சாப்டரோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.